வியாதி எப்படி வருது சரீரத்துல சொல்லு? சரீரமாகிய இந்த ஜீசஸ் என்ற அந்த தெய்வம், இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் உனக்கு கொடுத்த சரீரமாகிய ஆலயத்தை நீ கெடுத்தால் அவர் உன்னை கெடுப்பார் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. நீ பாவம் துணிகரமா குடிக்கும் போது, என்ன பாவமாக இருந்தாலும் சரி, நீ பாவம் செய்யும் போது உனக்கு வியாதி வருது. அவர் வியாதியஸ்தருக்கு சுகம் கொடுத்துட்டு தெளிவா சொல்லியே அனுப்புவாரு, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. பாவம் வியாதியை உண்டு பண்ணும் சரீரத்துல. அந்த வியாதி மரணத்தை உண்டு பண்ணும். அந்த மரணத்திற்கு பின் முடியாது, அடுத்தடுத்த ஜென்மம் கிடையாது உனக்கு. நீ எந்த புண்ணிய ஸ்தலத்துல முழிச்சாலும் உன்னுடைய பாவங்கள் தோஷங்கள் மன்னிக்கப்படாது. இயேசு என்ற ஒரே தெய்வம் தான் பாவங்களை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை முனை நீக்கி சுத்திகரிக்கும். வேதத்தை பார், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நீ ஆடையோ மாடையோ இதற்கு ஏதோ ரத்தத்தை சிந்துவதினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது. உனக்காய் சிலுவையில் இயேசு ரத்தம் சிந்தினார். உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும். இவன் மனம் திரும்பணும். என் பிள்ளை நரகம் பெயரக்கூடாது, என் பிள்ளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது. நான் வென்றபடியே, நான் இந்த உலகத்தை ஜெயித்தபடியே என் பிள்ளை இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இந்த பாவங்கள் இருந்து விடுதலை ஆகணும். இது என் பிள்ளைக்கு ஆசை, பரிசுத்தமா வாழணும். ஆனா அதனால வாழ முடியல. இது யார் விடுதலை கொடுப்பார்? அதற்காக நான் இயேசு சிலுவையில் பலியானார். இயேசு கிறிஸ்து தான் எந்த தெய்வத்தினாலும், உலகத்தில எந்த தெய்வத்தினாலும் பாவங்களிலிருந்து உன்னை விடுதலை கொடுக்க முடியாது.